ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கிராஜுவேட்டி. நம்மளோட சேனலில் ஏற்கனவே இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கிராஜுவேட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராஜுவேட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அந்த ஹெட்டிங்குள்ளே வரும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்றது என்ன? ஒரு எம்ப்ளாயிக்கு அவர் சர்வீஸில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி வந்து ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போனதுக்கப்புறமா ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட். இப்போ இந்த கிராஜுவேட்டியை நம்ம இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறோம் இல்லையா, இன்கம் ஃப்ரம் சேலரி கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸை மட்டும்தான் இந்த வீடியோஸில் நான் சொல்லித்தரப்போகிறேன். இதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டியோட மீனிங்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிராஜுவேட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். கிராஜுவேட்டி மீன்ஸ் பேமெண்ட் டு ஆன் எம்ப்ளாயி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டர்ட் டு எம்ப்ளாயர். ஒரு எம்ப்ளாயர் கிட்ட, அதாவது ஓனர் கிட்ட ஒரு எம்ப்ளாயி வந்து நிறைய நாள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, வேலை பார்த்துருக்காரு அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டு தான் கிராஜுவேட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு எம்ப்ளாயர்கிட்ட மோர் தென் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஜுவேட்டி பே பண்ணணும். அவரோட சர்வீஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் அவங்க என்ன பண்ணணும், கிராஜுவேட்டி கொடுக்கணும். மோர் தென் 5 இயர்ஸ், லெஸ் தென் 5 இயர்ஸாக இருந்தால் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 எம்ப்ளாயீஸ் இருந்தாலே கண்டிப்பாக கிராஜுவேட்டி அப்படின்ற அந்த பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயிக்கு கிடைக்கணும் அப்படின்னு கிராஜுவேட்டி ஆக்டில் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 10 ஆஃப் 10ல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு எப்படி எக்ஸம்ஷன், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேல்குலேஷனுக்காக கிராஜுவேட்டியில் எம்ப்ளாயியை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். என்ன மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, டிஃபென்ஸ் சர்வீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி கேல்குலேட் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட், கிராஜுவேட்டி வந்து டேக்ஸபிள் கிடையாது. அடுத்த டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யாருன்னு பாருங்கள், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது கவர்மெண்ட் அல்லாத மற்ற ஆர்கனைசேஷன்ஸில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இந்த எம்ப்ளாயீஸை அகைன் நம்ம வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட் 1972. இன்னொரு டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட். அப்போ இதில் வந்து எக்ஸம்ஷன் கேல்குலேட் பண்ணும்போது ரூல்ஸ் மாறுது. என்ன ரூல்ஸ் அப்படின்றத தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 2 விஷயம், நம்ம 3 இன்ஃபர்மேஷனை வந்து கம்பேர் பண்ணணும். இதில் 2 இன்ஃபர்மேஷன் வந்து சேம் தான். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் லிமிட் வந்து 20 lakhs எடுத்து எழுதிடணும். செகண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டை எடுத்து எழுதிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட், கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட், இந்த 2 இன்ஃபர்மேஷனும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லிமிட் 20 lakhs, ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு. ஓகே, இந்த தேர்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதும்போது தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கிராஜுவேட்டி ஆக்டில் கவர் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா 15 days லாஸ்ட் ட்ரான் சேலரி ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி
சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் இல்லையா, 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்னு. அதுமாரி அவர் கம்ப்ளீட் பண்ணின இயர் ஆஃப் சர்வீஸை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 days லாஸ்ட் ட்ரான் சேலரி, கடைசி 15 நாளைக்குரிய சேலரியால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் தேர் ஆஃப். இந்த பார்ட் தேர் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து 21 வருஷம் வேலை பார்த்துருப்பார், 21 வருஷம் 7 மாதம் வேலை பார்த்துருக்கலாம், 21 வருஷம் 5 மாதம் வேலை பார்த்துருக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் மாறும் அண்டு மந்த் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த மாதிரி மந்த்து இன்க்ளூட் ஆகிருந்தால் நீங்கள் எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிலோ 5, அதாவது 21 இயர்ஸ் 4 months அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 21 இயர்ஸ் அப்படின்னு ரவுண்டப்பாக எடுத்துக்கணும். 21 இயர்ஸ் 6 months 7 months எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 22 இயர்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிடணும், மந்தில் போடக்கூடாது. அதை வந்து பிலோ 5 இருக்கும்போது 21 இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. 5 months தாண்டி 6 months தாண்டி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் 20 இயர்ஸ் 2 இயர்ஸாக எடுத்துக்கணும். அண்டு அந்த 22 இயர்ஸ் இன்ட்டு 15 days லாஸ்ட் ட்ரான் சேலரி. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சீசனல் கம்பெனிஸ், சீசனல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது 15 days லாஸ்ட் ட்ரான் சேலரி எடுத்துக்கக்கூடாது, 7 days லாஸ்ட் ட்ரான் சேலரியை தான் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் இந்த கேல்குலேஷன் ஆஃப் சேலரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் வரும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது எந்த சேலரி எடுத்துக்கணும், ஹெச்ஆர்ஏ கேல்குலேட் பண்ணும்போது எந்த சேலரியை எடுத்துக்கணும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு சேலரியோட மீனிங் அடுத்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முந்தி நம்ம இந்த எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட் இருக்காங்க இல்லையா, இதில் வந்து 3rd பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆஃப் மந்த் ஆவரேஜ் சேலரி ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர், கம்ப்ளீட் ஆன ஒவ்வொரு இயருக்கும் ஹாஃப் மந்த் சேலரியால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் மந்த் ஆவரேஜ் சேலரி, வார்த்தையை கவனிங்க, இங்கே வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி, இது வந்து ஹாஃப் மந்த் ஆவரேஜ் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர். இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா பார்ட் தேர் ஆஃப் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ பார்ட் தேர் ஆஃப் இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் எத்தனை மந்த்ஸ் இருந்தாலும் நீங்கள் 21 இயர்ஸ் தான் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, அதாவது மந்த் வந்ததுன்னா அந்த மந்த்தை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ், இங்கே இருக்கிற பார்ட் தேர் ஆஃப்க்கு உரிய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் சேலரிக்கும் மீனிங் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கேல்குலேஷன் போடும்போது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, சேலரியோட மீனிங் அண்ட் ஆவரேஜ் சேலரியோட மீனிங். இப்போ இந்த ஆஸ் பர் கிராஜுவேட்டி ஆக்ட் கவர் ஆகுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சேலரியில் கேல்குலேட் பண்ணுவோம். எந்த சேலரியை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ என்டர்ஸ் ஆர் நாட். இந்த டிஏ என்டர்ஸ் ஆர் நாட்டுக்குரிய மீனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி, ஃபார்மிங் ரிட்டையர்மெண்ட், சர்வீஸ் பெனிஃபிட், இந்த மாதிரிலாம் டிஏல கொடுத்துருந்தா தான் சில நேரம் எடுப்போம் என்டர் அப்படின்றதுக்கு மீனிங். எதுவுமே கொடுக்கலனாலும் எடுத்துக்கணும், கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கணும், கொடுக்கலனாலும் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே சேலரியோட மீனிங். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் கவர்டு அண்டர் த கிராஜுவேட்டி ஆக்டில் ஆவரேஜ் சேலரின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆவரேஜ் சேலரிக்கு ஃபஸ்ட்டு சேலரிக்கு நீங்கள் எதை கன்சிடர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரியோட மீனிங் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ என்டர்ஸ், டிஏ என்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதாவது சேல்ஸ், ப்ராஃபிட்லாம் கொடுத்தா எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஆவரேஜ் சேலரி இதுலேயே நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்டில் சேலரிக்கு மீனிங் பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ என்டர்னா மட்டும் எடுத்துக்கணும், கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் சேர்த்துக்கணும். இந்த சேலரியை கேல்குலேட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஆவரேஜ் சேலரி கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த ஆவரேஜ் சேலரிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
sum of 10 month preceding the month of retirement or death. அதாவது அந்த எம்ப்ளாயிக்கு வந்து கிராஜுவேட்டி எப்போ கிடைக்குதுன்னா ரிட்டையர்மெண்ட் அல்லது டெத் இல்லை ரெசிக்னேஷன் இல்லை எனி டிசபிலிட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கிடைக்கும் இல்லையா. அப்படி கிடைக்கும்போது எப்போ வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் நடந்ததோ இல்லை எந்த மந்தில் டெத் ஆனாரோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 மாதத்தோட சேலரியை டோட்டல் போட்டுக்கணும். சம் அப்படின்னா என்னது, டோட்டல். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முந்தின ப்ரீவியஸ் 10 மந்தோட டோட்டல் அல்லது டெத்துக்கு முந்தின ப்ரீவியஸ் 10 மந்தோட டோட்டல் இல்லை ரெசிக்னேஷனுக்கு முந்தின ப்ரீவியஸ் 10 மந்தோட டோட்டல் டிவைடட் பை 10 தான் என்னது, ஆவரேஜ் சேலரி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிராஜுவேட்டி கேல்குலேஷனுக்கு டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தெரியும். என்னென்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அண்ட் அதில் அகைன் இந்த 2 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இந்த 3 இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி விச்செவர் இஸ் லெஸ். ஓகே, இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 3ஐயும் கம்பேர் பண்ணி விச்செவர் இஸ் லெஸ் அதுதான் எக்ஸம்டட் கிராஜுவேட்டி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிராஜுவேட்டி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் இன்கம் ஃப்ரம் சேலரியில் அப்படின்ற ரூல்ஸ் புரிஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்குரிய ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.